ஹலோ கைஸ், வெல்கம் டு ரியாசப். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பன்னீர் பட்டர் மசாலா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் ஆனியன், தக்காளி, பூண்டு, இஞ்சி, முந்திரி. ஒரு பேனில் ஃபஸ்ட்டு அது ஃப்ரை பண்ணுறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய், கொஞ்சமாக சோம்பு, நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன், தக்காளி, இஞ்சி, பூண்டு, முந்திரி எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுவோம். இது மசாலா, இந்த மசாலா தான் மெயின். இது இந்த அளவுக்கு இது ஃப்ரை ஆனால் போதும். இது ஆஃப் பண்ணுங்க, கூல் ஆகட்டும். இது கூல் ஆன அப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிங்க. அதே பேனில் நான் பன்னீரை க்யூபாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இதை போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். பன்னீரை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கோல்டன் ஃப்ரை வரணும், அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவு கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ண பார்த்தீங்களா, அதே ஆயிலில் 2 பட்டை 2 லவங்கம் ஆட் பண்ணிக்கிறேன். அரைச்சி வச்சுக்கணும் பார்த்தீங்களா, அந்த ஃபைன் பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கிரேவிக்கு தேவை மிளகாத்தூள் நான் 2 ஸ்பூன் போடுறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிங்க. கரம் மசாலா, கிரேவிக்கு ஏற்ற உப்பு, தனியாத்தூள் கொஞ்சம். நெக்ஸ்ட் இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கிரேவி நல்லா கொதிக்குது. இந்த டைமில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச பன்னீர் இதில் ஆட் பண்ணிடலாம். இதில் கொஞ்சமாக சர்க்கரை, இது ஆப்ஷனல், உங்களுக்கு வேணுன்னா ஆட் பண்ணிங்கன்னா இல்லை விட்டார். கஸ்தூரி மேத்தி. நான் இதில் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் உங்களுக்கு வேணுன்னா ஆட் பண்ணிங்களா, கீ வேணாலும் ஆட் பண்ணுவேன். ஆனால் நான் பட்டர் இதில் ஆட் பண்ணிட்டேன். சூடான சுவையான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. இதை சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டே மிஞ்சிடும். உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இது சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.